தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அக்டோபர் 22 காலை சரியாக 7:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பாகவே அந்தமான் அருகே உருவான அந்த காற்று சுழற்சியானது நேற்றைக்கு தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்குமே இலங்கைக்கு கிழக்கு புறமாக வட இலங்கையை ஒட்டியே அமைந்து ஒரு மழைப்பொழிவை நேற்றைக்கு அதிகாலை அதாவது நேற்றைய முன்தினம் தீபாவளிக்கு நள்ளிரவு அப்படின்ற மாதிரி தொடங்கின அந்த மழைப்பொழிவு ஒரு சுற்றின் மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்கள்லேயும் சரி அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் பரவலான தமிழக மாவட்டங்களில் கனமழையை கொடுத்தது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி தமிழக கரை அருகே நெருங்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். தீவிரமடையும் பட்சத்தில் அது வடக்கு நோக்கியே செல்லும் அப்படின்ற மாதிரி. இப்போது இது கிட்டத்தட்ட தாழ்வு பகுதி என்ற நிலையாகவே தீவிர தாழ்வாகவே தமிழக கரை அருகே நெருங்கி ஒரு மழைப்பொழிவை நேற்றைக்கு இரவு பகுதிகளெல்லாம் கனமழையாகவே பரவலான மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்கள் சரி அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தியது. நாம் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும் பொழுது நமக்கு படிப்படியாக தென் மாவட்டங்களில் சற்று மழைப்பொழிவின் தீவிரம் குறைந்து காணப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன அடிப்படையில் தற்பொழுது நிலவரப்படி மழைப்பொழிவு எங்கே அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வு புதுச்சேரிக்கு ஒட்டிய கிழக்கு புறத்தின் பகுதிகளாக நிலவி வருகிறது. அதாவது தரையேறி வருகிறது. கிட்டத்தட்ட தரையை ஒட்டிய பகுதிகளில் இந்த நிகழ்வு இப்போது இந்த காற்றின் போக்கெல்லாம் எப்படி அமைத்து வைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். நம்ம இப்போ ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த லோ ப்ரெஷர் ஏரியா ஓப்பனாக இருக்கும். அதாவது ஒரு கண் பகுதியின் போது ஒரு வெட்ட வெளியாக இருக்கும். ஒரு மேகமூட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வை சுற்றி கொண்டு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ புதுச்சேரிக்கு சற்று அதாவது புதுச்சேரின்னு சொல்ல முடியாது அந்த இடம். இது காற்றழுத்த தாழ்வு பகுதின்னும் போது ஒரு சற்றே பரந்த ஒரு நிலையில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியது. அதாவது புதுச்சேரியை மையமாக ஒரு இடமா நான் சொல்கிறேன். இது புதுச்சேரிக்கு சற்று வடக்கு புறமாகவே வட தமிழகம்னு சொல்லலாம் இதை. அப்படியே அது நோக்கி மெல்லக்கூடிய நகரக்கூடிய சூழ்நிலையில் இப்போ கிழக்கு காற்று அலைவுகளும் சரி தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றின் குவிதல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு செலுத்தி வருகிறதுன்னு சொல்லலாம். ஸோ மழைப்பொழிவு இப்போ தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்க்கும் பொழுது வட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து வருகிறதுன்னு சொல்லலாம். வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகரும். அதாவது இது தீவிரம் அடையலை. நார்மலாகவே ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவே தான் தரையேறி வருகிறது. ஸோ அதனால் அது முடிஞ்ச அளவுக்கு அது தரையேற பார்க்குது. தரையேறிட்டு இப்போ வரக்கூடிய மணி நேரங்கள் அது தரையேறி கொண்டே இருக்குது. அதே சூழ்நிலையில் தெற்கு அந்தமான் கரைப்பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இதன் ஈர்ப்பும் பெற்று காற்றானது இப்போ தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அவ்வப்பொழுது தென் மாவட்டங்களில் உள்ளீடு செலுத்தும். அப்போ வரக்கூடிய மணி நேரங்களில் மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு காற்று மறுபடியும் பரவலான மாவட்டங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்லேயும் சரி தென் மாவட்டங்களில் தென் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் சரி ஆங்காங்கே இன்னும் பிற தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள்லையும் வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொஞ்சம் சற்று கூடுதலாகவே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது வடக்கு பகுதிகளில் இந்த நிகழ்வு உள்நோக்கி செல்ல செல்ல படிப்படியாக வரக்கூடிய மணி நேரங்கள்னு பார்க்கும் பொழுது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் சில பகுதிகளிலையும் திருச்சிக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது அமையப்பெறும். இது மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் தெற்கு காற்றின் உள்ளீடு அவ்வப்பொழுது நுழையக்கூடிய ஒரு சூழ்நிலையால் நாளைக்கு அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மாலை இரவு இடிமழை போல் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு அமையும் அப்படின்ற மாதிரி. அப்போ இது எந்தெந்த நாட்களில் அமைய போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிகழ்வு இன்றைக்கு உள்நோக்கி செல்ல செல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அதாவது 23 தேதிகள்லேயும் சரி 24 தேதிகள்லேயும் இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த நிகழ்வு இப்போ தரையேறக்கூடிய ஒரு நிகழ்வின் ஒரு வளிமண்டலத்தில் விட்டு செல்லக்கூடிய ஒரு சுழற்சியோடு அந்தமான் கரை அருகே வரக்கூடிய அந்த சுழற்சி நமக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் தீவிரம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்வு தீவிரமடைந்து வட தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. எந்த அளவுக்கு தீவிரம் இருக்கோ அப்படின்னும் போது அந்த நிகழ்வு உருவான இடமே பார்க்கும் பொழுது நமக்கு தமிழகத்திற்கு மத்திய பகுதிகளாக நேர்கிழக்கு புறமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். தீவிரம் அடையும் பட்சத்தில் கண்டிப்பாக
வலுவான நீரோட்ட பாதையை எந்த இடத்துல பிடிக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அது அமைய பெற்று. அப்போது அது நம்ம குறிப்பாக இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வட தமிழகத்திற்கு ஒரு வாய்ப்பாக சாத்தியக்கூறுகள் அதிகபட்ச ஒரு அமைப்பாக தெரிகிறது. வட தமிழகத்தை ஒட்டிய ஆந்திர கரை வரைக்குமே அதற்கான வலுவான சாத்தியக்கூறுகள் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ, இப்போ அதனால நமக்கு மழைப்பொழிவு எப்படி அமையப் போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வரும் பட்சத்தில நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில கடலோர மாவட்டங்கள், பரவலான மாவட்டங்கள்ல கனமழை தொடரும். எப்போ? 24 தேதிக்கு பிறகு. அதாவது 24 அவ்வப்பொழுது வட தமிழகத்தில அதோட தாக்கம் ஆங்காங்கே அப்படின்ற மாரி அந்த நீர் ஏற்றம் இருக்கும். ஸோ, இது இந்த மூவ்மெண்ட் எப்படி அத குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் பொறுத்திருந்து. நம்ம இத குறிப்பிட்டு நம்ம எந்த ஒரு ஃபார்காஸ்ட்லயும் பார்த்தீங்கன்னா, இது வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது வரைக்கும் இல்லை. ஏன்னா, அவ்வப்பொழுது அவங்கெல்லாம் அதாவது மாறி, மாறி நமக்கு எல்லாத்தையும் குடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அன்றைக்கு சூழ்நிலைக்கு வெப்பநிலை எப்படி இருக்கு? கடல்ல வெப்ப நீரோட்டத்தை எந்த பாதைய பிடிக்கும் அப்படின்ற மாரி அது போற சூழ்நிலையில தான் நமக்கு அந்த அமைவா அமையும். அப்போ நமக்கு நம்ம காற்றின் ஏற்றம் எந்த அளவுக்கு எப்படியா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நேற்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பரவலான மாவட்டங்கள்ல கனமழை கொடுத்துள்ள நிலையில, நேற்றைக்கு அதிகபட்சமாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில, விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகள்ல 184 மில்லிமீட்டர் வானூர் பகுதிகள்ல, வல்லம் பகுதிகள் 170 விழுப்புரம் மாவட்டம். இதெல்லாம் சொல்லக்கூடிய இடமெல்லாம் விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் பகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்தின் தலா விழுப்புரம் 168, செஞ்சி 123, கெடார் பகுதிகள் 115, வளவனூர் 106, நிமூர் 105, திண்டிவனம் 103, சூரப்பட்டு 103, கோலியனூர் 100 இப்படி பல இடங்கள்ல விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகளில் கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிந்து வந்துள்ளது. அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தின் ஊத்துக்கோட்டை பகுதிகள் 167 மில்லிமீட்டர், ஆவடி பகுதியில் 117, திருவாலங்காடு 112, கும்மிடிப்பூண்டி 89, பொன்னேரி பகுதியில் 76, இன்னும் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும், திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகளில் 85 மில்லிமீட்டர் அளவிற்கு அதிகபட்ச மழைப்பொழிவு உடுமலைப்பேட்டை. இன்னும் திருப்பூர் மாவட்டத்தின் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சரி, திருவாரூர் மாவட்டத்தின் நீடாமங்கலம் பகுதிகளில் 88 மில்லிமீட்டர் அதிகபட்ச மழைப்பொழிவு. தேனி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு. நீலகிரி மாவட்டத்தின் பரவலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே. தென்காசி மாவட்டத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவு. சிவகங்கை மாவட்டத்தின் பரவலான இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்களில் கனமழையாகவே பொழிந்துள்ளன்னு சொல்லலாம். திருபுவனம், காரைக்குடி, திருப்பத்தூர், தேவக்கோட்டை பகுதிகள். இன்னும் சேலம் மாவட்டத்தின் தலைவாசல் பகுதியில் 68 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் கலவாய் 99.4. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஏராளமான இடங்களில் ராணிப்பேட்டை பகுதிகளில் கனமழை பொழிந்துள்ளதுன்னு சொல்லலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் மண்டபம் பகுதியில் 103 பகுதிகள், ராமேஸ்வரம் 85, தங்கச்சி மடம் 82.4, புதுக்கோட்டை மாவட்டத்தின் பரவலான இடங்களில் கனமழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு. பெரம்பலூர், நாமக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் சரி, மதுரையின் சுற்று வட்டாரத்தின் பகுதியிலும் சரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர் மாவட்டத்தின் அரவக்குறிச்சி 96 மில்லிமீட்டர், கரூர் மாவட்டத்தின் பரவலான பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளது கனமழை. கன்னியாகுமரி, காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வாலாஜாபாத் 117 மில்லிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிகபட்சமாக தியாகதுர்கம் 125 மில்லிமீட்டர், ஈரோடு மாவட்டத்தின் பகுதியில் சரி, சென்னையின் பரவலான இடங்களில் கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி, ஆங்காங்கே இல்லை பரவலான இடங்களில் கனமழை சென்னையின் பகுதிகளில், செங்கல்பட்டு பகுதிகளிலையும் சரி. இப்படி மழைப்பொழிவு தமிழகத்தின் பரவலான பகுதிகளில் ஏராளமான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளன்னு சொல்லலாம். இன்னும் சில மாவட்டங்களின் அறிக்கை இன்னும் அந்த அப்டேட்ஸ் இன்னும் வரலை. அதாவது எங்கெங்கே எவ்வளோ பொழிந்திருக்கிறது அப்படின்றது. இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரி, திருச்சி போன்ற மாவட்டங்கள், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தின் சில பகுதியில் அது எப்படி அப்படின்றது வரக்கூடிய மணி நேரங்களில் அவங்க அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. இப்போது இந்த நிகழ்வு மெல்ல நமக்கு அதாவது புதுச்சேரி ஒட்டிய கரையோர பகுதிகளில் ஏறி வரக்கூடிய சூழ்நிலை. இதை கிட்டத்தட்ட புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உள்ளீடாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டலத்தில் சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லலாம். இதன் காரணமாக இதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தான் இப்போ மழை மேகங்களை உருவாக்க ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இது வரக்கூடிய மணி நேரங்களில் உள்ளே செல்ல மீண்டும் அவர்களுக்கு மழைப்பொழிவு மறுபடியும் ஒரு சுற்று மழைப்பொழிவு கொடுக்கும். அதற்கு பிறகு இந்த அடுத்து வரக்கூடிய நிகழ்வு சற்று தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், இது ஒரு தாழ்வு மண்டலமாகவோ புயலாக உருவெற்றால் அது எந்த அளவுக்கு அது கரையேற்றத்தை எந்த இடத்துல செலுத்தும் அப்படின்றத பார்க்கணும். தற்பொழுது வரைக்கும் வட தமிழகம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இனி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சுழற்சிகளும் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா நவம்பர் காலகட்டத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள்.
மேலும் வரக்கூடிய அந்த உயரழுத்தத்தின் தாக்கத்தால் தெற்கு நோக்கி தள்ளப்படும். இப்போ வரைக்குமே இது வந்து எல்லாம் வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் வேறு ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம சேனலில் உடனுக்குடன் அறிவிப்போம். வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.